ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேசிக் டேட்டா டைப்ஸில் பைத்தான் லிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் லிஸ்ட்னா என்ன, ஒரு லிஸ்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், ஒரு லிஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், இண்டெக்ஸிங்னா என்ன, ஸ்லைசிங்னா என்ன, ஒரு லிஸ்ட்டோட லென்த்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டில் என்னென்ன டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஹெட்டரோஜினியஸ் டேட்டா டைப் அப்படின்னா வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லிஸ்ட்னா வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஆர்டரில் வந்து ஒரு சீக்வன்ஸ் அரேஞ்ச் பண்ணோம்னா அதுதான் வந்து லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குக்கீஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதை இந்த 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 பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸ்லாம் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குக்கி, செகண்ட் குக்கி, தேர்ட் குக்கி, ஃபோர்த் குக்கி, ஃபிஃப்த் குக்கி, சிக்ஸ்த் குக்கின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம்ல. இதுதாங்க லிஸ்ட்டு. ஸோ இப்போ இதில் நமக்கு தெரியும், இப்போ இதில் வந்து நம்ம தேர்ட் குக்கி எடுக்கணும்னா இந்த குக்கி நம்ம எடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பைத்தன் லிஸ்ட்டும். ஸோ லிஸ்ட்டோட கான்செப்டும் இதுக்கு வந்து வெரி மச் சிமிலர் தான். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா லிஸ்ட் கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மறக்காது. ஸோ இப்போ நான் வந்து பைத்தான் கோடில் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இதை வந்து பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு பைத்தானில் வந்து நமக்கு வந்து என்ன தேவைன்னா, லைக் ஸ்ட்ரிங்குக்கு வந்து எப்படி நம்ம டபுள் கோட் சிங்கிள் கோட் யூஸ் பண்ண மாதிரி இங்கே வந்து ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம என்ன எலமெண்ட்டுக்கு வந்து என்ன வேல்யூ கொடுக்கணுங்கிறத வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அந்த எலமெண்ட்டே அடுத்த எலமெண்ட்டை செப்பரேட் பண்ணுறதுக்கு கம்மா கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை எலமெண்ட் வேணால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் வேணும்ல. ஸோ எப்பயும் போல் நம்ம ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்து இதை நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா அந்த லிஸ்ட் வந்து இப்போ ஸ்டோர் ஆயிடுச்சு. இதோட டைப் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேம் டைப் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ மை லிஸ்ட் கொடுத்தோன்னா லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டைப் ஃபங்க்ஷன் வந்து வந்துருச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு மொத்த லிஸ்ட்டுமே வந்து பிரிண்ட் ஆகும். ஆனால் நமக்கு வந்து இப்போ ஒரு பர்ட்டிகுலர் எலமெண்ட் மட்டும் ஆக்சஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு அந்த குக்கீஸில் ஃபஸ்ட்டு குக்கி மட்டும் எடுக்கணும் அப்படின்னா இதில் எப்படி நம்ம ஃபஸ்ட் எலமெண்ட் எடுப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு பேர் தான் இண்டெக்ஸிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு லிஸ்ட்டில் ஒரு பர்ட்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணு அப்படின்னு நினைக்கிறோம்னா அதுக்கு பேர் தான் இண்டெக்ஸிங்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டெக்ஸ் வந்து பைத்தானில் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0. அப்போ நெக்ஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 3. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, மை லிஸ்ட்டுன்னு நம்ம வேரியபிள் இருக்குல்ல, அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ அதே ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு இப்போது 0 கொடுத்தோன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் எனக்கு வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு மை லிஸ்ட் ஆஃப் 1 கொடுத்தோன்னா எனக்கு செகண்ட் எலமெண்ட் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ லாஸ்ட் எலமெண்ட் எடுக்கணும்னா நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து இது தெரியும், அதனால வந்து 3 நான் கொடுத்துறேன். ஓகேவா? இது ஒன்று பண்ணலாம். இல்லாட்டி இப்போ நீங்கள் கடைசி உங்களுக்கு வந்து இப்போ லென்த்து தெரியலை அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம லென்த் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதே லென்த் ஃபங்க்ஷனை இங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ லென்த் போட்டு மை லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா நமக்கு 4ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம கடைசி எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ இங்கே இப்படி ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மை லிஸ்ட் கொடுத்துட்டு அதே ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு லென்த் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஏன்னா இது வந்து லென்த் ஆஃப் மை லிஸ்ட் வந்து நமக்கு 4ன்னு கொடுப்போம். பட் நம்மளோட இண்டெக்ஸ் படி 0, 1, 2, 3 4th எலமெண்ட் கிடையாது. அதனால எரர் த்ரோ பண்ணுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், -1 கொடுக்கணும். எப்பயுமே லென்த் ஃபங்க்ஷன் வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா -1 கொடுக்கணும். ஏன்னா எப்பயுமே கடைசி இண்டெக்ஸ் வந்து லென்த் ஆஃப் தட் லிஸ்ட் -1 தான் கடைசி எலமெண்ட்டோட வேல்யூ இண்டெக்ஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் பைத்தனில் இன்னொரு ஈஸியான மெத்தட் இருக்குது கடைசி எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அது வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னா சேம் திங், கடைசி எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா -1 கொடுங்க. 1க்கு பதிலாக நீங்கள் 0 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் வருதுல்ல, அதே மாதிரி -1 கொடுத்தீங்கன்னா கடைசியிலேருந்து நான் உங்களுக்கு வந்து ஆர்டரில் வந்து கொடுத்துட்டு வரோம். இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா கடைசி எலமெண்ட் வந்து நமக்கு 40 இருக்குது, 40 வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து கடைசிக்கு முன்னாடி எலமெண்ட் வேணும் அப்படின்னா மை லிஸ்ட் ஆஃப் -2 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போது கடைசிக்கு முன்னாடி எலமெண்ட் 30. ஸோ 30 எனக்கு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு எலமெண்ட்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ஃபுல் லிஸ்ட் வேணாம், ஆனால் வந்து எனக்கு ஒரு பாதி எலமெண்ட் மட்டும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இதில் 10 and 20 மட்டும் ஒரு லிஸ்ட்டாக எனக்கு வந்து ஒரு வாட்டி நான் இந்த வேல்யூ போட்டு
10, 20 மட்டும் வேணும். ஒரு வாட்டியும் தனித்தனி ஆக்சஸ் பண்றதுக்கு பதிலா ஒரே இதுல வந்து நான் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? அதுக்கு பேரு தான் ஸ்லைசிங்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்லைசிங் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, சேம் திங் தான். இண்டெக்ஸிங் மாரியே தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்ப என்ன பண்ணலான்னா, நீங்க இப்படி குடுத்துட்டு, உங்களுக்கு வந்து என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வேணுமா? ஸோ நம்மளோட லிஸ்ட் என்னது? ஆ ஸோ நம்ம மை லிஸ்ட்ட நீங்க சும்மா பிரிண்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இப்போ வந்து மை லிஸ்ட்ல வந்து நமக்கு வந்து 10, 20, 30, 40 இருக்கு. நமக்கு வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அண்ட் செகண்ட் எலமெண்ட் வந்து ஒரு மொத்தமா நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்ன பண்ணணும்? ஸோ சேம் அஸ் இண்டெக்ஸிங் தான் ஸ்லைசிங்கும். சேம் வேரியபிள் நேம், சேம் ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட். இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நமக்கு எதுலேருந்து நமக்கு வேணும்? 0லேருந்து வேணும். அப்போ அடுத்து கோலன் வைக்கணும். அடுத்து எந்த இண்டெக்ஸ் நமக்கு வேணும்? 1 வேணும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் வேணும். இத நம்ம குடுத்துட்டு ரன் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் வரும். ஆனா இதில பார்த்தீங்கன்னா 10 மட்டும் தான் நமக்கு வந்திருக்கும். ஏன்னா, இது பைத்தன் எப்படி இத ரீட் பண்ணும்னா, எனக்கு இந்த எலிமெண்ட்லேருந்து இது வந்து இத வந்து சேர்த்துக்கும். லைக் இந்த இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு, இதுக்கு முன்னாடி இருக்க இண்டெக்ஸ் வரைக்கும் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதனால என்ன ஆயிருச்சு, 0லேருந்து 1க்கு முன்னாடி வரைக்கும். அப்ப அது 0 தான். அதனால நமக்கு வந்து ஒரு எலிமெண்ட் தான் வந்திருக்கு. ஸோ அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும் ஸ்லைசிங்ல? அப்ப எனக்கு 2 எலிமெண்ட் வேணும்னா, அதுக்கு வந்து அடுத்த இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம குடுக்கணும். ஸோ இப்ப 0 to 2 குடுத்தோம்னா, அப்பன்னா என்ன அர்த்தம்னா, 0த் இண்டெக்ஸ்ல ஆரம்பிச்சு விச் இஸ் 10 செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் செகண்ட் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இருக்க எலிமெண்ட். ஸோ விச் இஸ் 1 இண்டெக்ஸ் அதுல இருக்க எலிமெண்ட் வந்து 20. ஸோ இப்ப நம்ம இத ரன் பண்ணோம்னா 10, 20 வந்துரும். ஸோ இதுதான் வந்து ஸ்லைசிங். நெக்ஸ்ட் வந்து இப்ப ஸ்லைசிங்ல வந்து இப்ப எனக்கு வந்து செகண்ட் எலிமெண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? அத எப்படி ஸ்லைஸ் பண்ணலாம்? அப்படின்னா, சேம் மை லிஸ்ட்டு எனக்கு எந்த இண்டெக்ஸ்லேருந்து வேணும்னு சொன்னா செகண்ட் எலிமெண்ட். அப்ப அதோட இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ இப்ப எனக்கு வந்து கடைசி இண்டெக்ஸ் எனக்கு கடைசி வரைக்கும் வேணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? அப்படியே கோலன விட்டுறேன். வேல்யூ குடுக்க தேவையில்ல. அப்ப என்ன பண்ணணும்? செகண்ட் இண்டெக்ஸ்ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் வந்து குடுக்கும். ஸோ அதே மாரி இப்ப எனக்கு வந்து என்னன்னா, ஸ்டார்ட்டிங் எலிமெண்ட்லேருந்து ஆ 3 எலிமெண்ட் வரைக்கும் எனக்கு வேணும்னு தெரியுதுன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்னா, எய்தர் நம்ம வந்து இப்படியும் குடுக்கலாம். மை லிஸ்ட்டு 0 கோலன் 3 எலிமெண்ட்ங்கிறதுனால அதோட இண்டெக்ஸ் 2 அப்ப 3 வரைக்கும் குடுக்கணும். ஸோ இப்படியும் குடுக்கலாம். இல்லாட்டி நம்ம வந்து இப்ப நீங்க மேல பார்த்தீங்கல்ல, ஸோ எண்ட் இண்டெக்ஸ் நம்ம குடுக்காம அதே மாரி ஸ்டார்ட்டிங் இண்டெக்ஸ் நம்ம குடுக்காம வரல. ஸ்டார்ட்டிங் இண்டெக்ஸ் குடுக்காம விட்டோம்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்து அது எடுத்துக்கும். நமக்கு என்ன 3 வரைக்கும் வேணும். ஸோ 10, 20, 30 நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ இதான் வந்து பேசிக் ஸ்லைசிங்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்லைசிங்ல அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்கு. அத வந்து நம்ம செப்பரேட்டா தனியா ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆ இ இ லிஸ்ட்ல வந்து இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ணணும்? இப்போ வந்து அதே லிஸ்ட்ல அடிஷனலா ஒரு வேல்யூ இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து மொத்தமா 4 எலிமெண்ட் இருக்கு. இப்ப 5ஆவதா ஒரு எலிமெண்ட்ட வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா, அது என்ன மாரிலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஈஸியான மெத்தட் வந்து என்னன்னா, இப்போ நம்மளோட அ டிஃபால்ட்டாவே பைத்தன் வந்து நெறைய மெத்தட்ஸ் வந்து நமக்கு வந்து ஆ குடுத்துருக்காங்க. ஸோ, அத வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ, மை லிஸ்ட் தானே நம்மளோட இது நேம். அதுல குடுத்துட்டு டாட் வச்சீங்கன்னா, இந்த லிஸ்ட்டுக்கு இருக்க அவங்க குடுத்துருக்க ஃபங்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ, அதுல அப்பெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கும். அந்த மெத்தட யூஸ் பண்ணிட்டு இந்த பிராக்கெட் ஸோ ஃபங்ஷன்லாம் வந்து நார்மலா வந்து இந்த பிராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபங்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டா வந்து லேட்டர் ஸ்டேஜஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 15 ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும்னா, இந்த இந்த இத நம்ம ரன் பண்ணோம்னா, இப்போ வந்து 50ங்கிற எலிமெண்ட் வந்து நம்மளோட லிஸ்ட்ல வந்து ஆட் ஆயிருக்கு. செக் பண்ணிடலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40, 50 வந்து ஆட் ஆயிருச்சு நம்மளோட இதுல. இப்போ நம்ம இதுக்கு லென்த் செக் பண்ணாலும் நமக்கு வந்து 5ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இது மாரி நம்ம ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்போ அப்பெண்ட் மெத்தட் வந்து எப்பயுமே வந்து கடைசியில தான் ஆட் பண்ணணும். ஆனா எனக்கு இப்போ நடுவுல ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும், இல்ல ஸ்டார்ட்டிங்ல ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, என்ன பண்ணலாம்? அதுக்கு வந்து இன்சர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எந்த இண்டெக்ஸ்ல வந்து இன்சர்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குடுக்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 15ன்னு குடுக்கலாம். இப்போ இத ரன் பண்ணோம்னா, இப்போ மை லிஸ்ட்ட வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வந்து 15 ஆட் பண்ணிருச்சு. மத்த இதெல்லாம் வந்து அது ரிமூவ் பண்ணிருச்சு. ஸோ இந்த மாரி நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். இதில நீங்க கடைசி எலிமெண்ட் குடுத்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அது ஒண்ணு. இப்போ
ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ண கற்றுக்கணும்ல. அது என்னன்னா, அதுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு மெத்தட் இருக்குது. மை லிஸ்ட் டாட் ரிமூவ் பண்ணுறது ஒரு மெத்தடோட நேம் வந்து பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்னா என்ன பண்ணுன்னா, கடைசி எலமெண்ட்டை வந்து அதை ரிமூவ் பண்ணிடும். நம்ம எது வந்து கடைசி லிஸ்ட்டில் கடைசி எலமெண்ட்டாக இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து மை லிஸ்ட்டை நம்ம செக் பண்ணோம்னு வச்சுங்களேன். ஸோ கடைசி எலமெண்ட் வந்து காணாம போயிடுச்சு. 50 வந்து ரிமூவ் ஆயிருச்சு. ஒன்லி 40 வரைக்கும் தான் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ பாப்புங்கிற மெத்தடுக்கு நம்ம எந்த வேல்யூமே பாஸ் பண்ணாமல் விட்டோம்னா அது எப்பயுமே வந்து கடைசி எலமெண்ட்டை தான் ரிமூவ் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு இருக்கு. நான் என்ன பண்ணேன்னா அதே மாதிரி மை லிஸ்ட்டு டாட் வச்சுட்டு பாப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு 1ன்னு பாஸ் பண்ண வச்சுங்களேன். அது வந்து 15 வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம மை லிஸ்ட் செக் பண்ணலாமா? ஸோ 10, 20, 30, 40 நமக்கு வந்து ரிமைனிங் இருக்குது. இன்னொன்று, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ தெரியுது. அந்த வேல்யூவை வந்து லிஸ்ட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா, அதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ரிமூவ் அப்படிங்கிற மெத்தட் அதில் கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து 20ங்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, அது ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து என்னோட மை லிஸ்ட் டாட் வந்து செக் பண்ணோன்னா 20 வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ வந்து 10, 30, 40 தான் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸோ இந்த இதை வச்சுட்டு நம்ம வந்து லிஸ்ட்டில் வந்து எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம், லிஸ்ட்டில் எப்படி எலமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணலாம், எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து ஹெட்டிரோஜீனியஸ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஹெட்டிரோஜீனியஸ் டேட்டா டைப்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. மேபி உங்களுக்கு வேற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டோ அரேவோ வந்து நம்ம வந்து இன்டீஜராக கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த லிஸ்ட்டில் வந்து இன்டீஜரை மட்டும்தான் வைக்க முடியும். இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப்பாக கிரியேட் பண்ணோம்னா அது வந்து ஸ்ட்ரிங் மட்டும்தான் வைக்க முடியும். ஆனால் வந்து பைத்தனில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரே லிஸ்ட்டில் இன்டீஜரையும் வச்சுக்கலாம், ஸ்ட்ரிங்கையும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட் ஈக்குவல் டு நான் வந்து ஒரு இன்டீஜர், ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட், ஒரு ஸ்ட்ரிங்கு, இதுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டை கூட நீங்கள் வச்சுக்கிறனா வச்சுக்கலாம். 1, 2, 3 அந்த லிஸ்ட்லேயே நீங்கள் வந்து மல்டிபிள் இது வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டோட டைப் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அது உள்ளே இருக்க எலமெண்ட்ஸோட டைப் வந்து நம்ம ஒன்று பார்த்தோம்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து இன்டீஜர், செகண்ட் ஒன் ஃப்ளோட்டு, தேர்ட் ஒன் ஸ்ட்ரிங், ஃபோர்த் ஒன் வந்து லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் தெரிஞ்சிருச்சு, ஒரே லிஸ்ட்டில் நம்ம வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே நம்மளால் வைக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஹெட்டிரோஜீனியஸ் சப்போர்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லிஸ்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ லிஸ்ட்டோட பேசிக் லிஸ்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும், லிஸ்ட்டை வந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், லிஸ்ட்டில் வந்து எப்படி நம்ம வந்து எலமெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், இண்டெக்ஸிங் பற்றி, ஸ்லைசிங் பற்றி, அப்புறம் ஹெட்டிரோஜீனியஸ் டைப்ஸ் பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டப்பிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுறது உங்கள் நந்தா. பாய் கைஸ், see you in the next video.